ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் பேசுறது கேக்குதா? Anyone can respond? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சஃபா, நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, குட் மார்னிங். டுடே we are going to start எக்ஸ்டர்னல் ஃபார்மசியோட தேர்ட் பேட்ச்ல மெடிஃபார்ம் அகாடமி கண்டக்ட் பண்ற எக்ஸ்டர்னல் ஃபார்மசி கோர்ஸுக்கு வந்து உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லிக்கொள்கிறேன். என் பேர் வந்து மஹ்மூத் லெப்பே முகமது சமீம். நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஹானர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர்ட் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்டாக வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர். ஓகே, நம்ம டீப்பாக போக தேவையில்ல மற்ற விஷயங்கள். லெக்சர் செஷனுக்குள்ளேயே போவோம். ஃபைன். ஓகே, ஸோ இந்த டே கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா வந்து முதலாவது எக்ஸ்டர்னல் ஃபார்மசி என்றா என்னங்கிற விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம். அடுத்தது வந்து ஸ்ரீலங்காவில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்மசிஸ் இருக்கி, ஸோ நீங்க அதில் வந்து எப்படியான உங்களுக்கு ஜாப், எப்படியான நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க எப்படியான ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிகள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற சம்பந்தமா வந்து பார்க்க போறோம். அடுத்தது வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு சம்பந்தமா பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களை எல்லாரையும் ரெக்ரூட் பண்றதுக்கு முதல் உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்டு தான் வந்து கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற சம்பந்தமா பார்க்க போறோம். என் வந்து இந்த கோர்ஸ்ட கரிக்குலம் எப்படி இருக்கி, அது எவ்வளவு காலப்பகுதியில் இருக்குது எங்களை சம்பந்தமா பார்க்க போறோம். அடுத்தது இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணது அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இந்த கோர்ஸ்ட டெலிவரி மெத்தட் எப்படி நடக்க போகுது, அடுத்தது இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, லெக்சர் பின்னர்ஸ் யாரு, அதில் இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து கொண்டா இன்க்ளூட் பண்ணிக்க நம்ம ஒவ்வொரு ஸ்லைடா ஒவ்வொன்றா ஒன்றா பார்த்துட்டு போவோம். சரியா? ஸோ நீங்க இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் ஆக போறீங்கிற சம்பந்தமா வந்து நம்ம டீப்பா பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஒன்றா பார்த்துட்டு போவோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபார்மசி என்றா என்னன்னு சொல்லி முதல் பார்ப்போம். சரியா? இப்ப ஸ்ரீலங்கால வந்து நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா வந்து அதாவது வெளிடேட்டான ஒரு குவாலிஃபைடான ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஆஹ், மூணு ஆஹ், 4 வே இருக்கு. சரியா? 4 வே இருக்கு. ஸோ அதுல வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிற வே வந்து 2 வே. ஒன்று, இந்த எக்ஸ்டர்னல் ஃபார்மசி என்று சொல்லப்படுற அமைப்பு கூடாக போய் நீங்க ஒரு வெளிடேட்டான ஃபார்மசியா ரெஜிஸ்டர் ஆகலாம், அல்லது யூனிவர்சிட்டி. சரியா? யூனிவர்சிட்டி வைஸா வந்து நீங்க ரெஜிஸ்டர் ஆகி அங்க ஒரு ஃபார்மசிஸ்டா வந்து நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது 2 வேயும் தான் இப்போதைக்கு இருக்கிற மெத்தட். ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ நீங்க இப்ப கண்டக்ட் பண்ண போறது வந்து நீங்க இப்ப ரெஜிஸ்டர் ஆக போறது வந்து இந்த சர்டிபிகேட் லெவல் மூலம் போய் ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகுது. சரியா? ஸோ ஆல்ரெடி என்னென்ன மெதட்டுகள் இருக்கு ஸ்ரீலங்கால, என்னென்ன இப்போதைக்கு அவைலபிள் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்ரீலங்கால வந்து 4 டைப், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 டைப் ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகிற மெதட் இருக்கு. முதலாவது வந்து சர்டிபிகேட் இன் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபார்மசி. நீங்க இப்ப ரெஜிஸ்டர் ஆகிற போற வே வந்து இதான். அதாவது நீங்க வந்து இப்ப இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு எஸ்எல்எம்சி வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகி நீங்க வெளியாக போல வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணும். அந்த சர்டிபிகேட் பேரு வந்து சர்டிபிகேட் இன் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபார்மசி சொல்லு. சரியா? இதுதான்
நீங்க ஃபார்மசிஸ்டா வந்து மெடிக்கல் கவுன்சில் உங்களுக்கு இஷ்யூ பண்ற ஆஹ், ஒரு ரெஜிஸ்டர். இது லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் நீங்க எங்க எடுக்க போறீங்கன்னு வந்து இப்ப நீங்க ஒரு ஃபார்மசி ஓபன் பண்ண போறீங்க. இது நீங்க எஸ்எல்எம்சி வந்து எஸ்எல்எம்சி அண்ட் சிஎம்சி ரெண்டு ரெகுலேட்டரி பாடி இருக்கு. ஸ்ரீலங்கன் எஸ்எல்எம்சிங்கிற ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில், சிஎம்சி செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். உங்களோட எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்றது செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்க பாக்குறது வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில். சரியா? ஸோ சிஎம்சியால கண்டக்ட் பண்ற எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அந்த சிஎம்சி இருந்து உங்களுக்கு எஸ்எல்எம்சிக்கு உங்களோட ரெக்கார்ட் எல்லாம் போகும். எஸ்எல்எம்சி தான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணும். நீங்க ஒரு வெலிடேட்டான ஒரு ஃபார்மசிஸ்ட் சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ ஆகும். இப்ப நீங்க ஃபார்மசி வந்து ஓபன் பண்ண போறீங்க. நீங்க எக்ஸ்டர்னல் ஒரு ஃபார்மசி ஓபன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தரதுக்கு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பாடி இருக்கு. அதோட பேர் வந்து நேஷனல் மெடிசன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைன்னு சொல்லுவோம். சரி, அவங்க தான் உங்களுக்குரிய லைசன்ஸ் வந்து தருவாங்க. சரி, மெடிக்கல் கவுன்சில் தாரது லைசன்ஸ் இல்லை, அது உங்களுக்கு வேலிடேட்டான ஒரு சர்டிபிகேட். நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா ஸ்ரீலங்கால பிராக்டிஸ் பண்ணலாம், லீகலா பிராக்டிஸ் பண்ணலாம். என்ன மாதிரி தாரதுவா உங்களுக்குரிய லைசன்ஸ் நீங்க ஃபார்மசி ஓபன் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ லைசன்ஸுக்கும் சர்டிபிகேட்டுக்கும் குழப்பிக் கொள்ளாதீங்க. இதுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது வந்து இது ஒரு வே நீங்க ஃபார்மசிஸ்டா ரேசர் ஆகிறதுக்கு. ரெண்டாவது வே ஒன்று இருக்கு, சர்டிபிகேட் இன் ப்ரூஃபியன்சி ஆஃப் ஃபார்மசி சொல்லி சொல்லுவோம், அல்லது ஹெச்என்டி ஒரு டிப்ளமா ஃபார்மசின்னு சொல்றது. இது என்ன கேட்டகரி கேட்டா, நீங்க ஏ லெவல்ல 3 பாஸ். இது இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. ஏ லெவல்ல 3 பாஸ் இருக்கு. நல்ல ஸ்கோர் இருக்கேன்னா வந்து கவர்மெண்டே வந்து அவங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஒர்க் டைரக்டாக கவர்மெண்ட் ஒர்க்கோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு ரெக்ரூட் பண்ணி 2 இயர்ஸ் வந்து அவங்களே படிப்பிச்சு வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் இன் ப்ரூஃபன்சி ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லி ஒரு கேட்டகரி வந்து கொடுப்பாங்க. இது சிஎம்சிசி இதை கொடுக்கும். ரெஜிஸ்டர் ஆவாங்க வந்து அவங்க எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர் ஆவாங்க, டிப்ளோமா இன் ஃபார்மசி சொல்லி ரெஜிஸ்டர் ஆவாங்க. சரியா? இது வந்து கவர்மெண்டால பராமெடிக்கல் என்ற கேட்டகரி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பராமெடிக்கல் என்ற கேட்டகரி மூலம் வந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணி அவங்க 2 இயர்ஸ் படிப்பிச்சு அந்த படிப்பிற டைம்லையும் வந்து அவங்க சேலரி கொடுத்து கவர்மெண்டே வந்து அந்த ஃபார்மசிஸ்டம் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி கொள்வாங்க. சரியா? இது ஆரம்பத்தில் டிப்ளோமா கொடுத்தாங்க, அது பிறகு ஹை நேஷனல் டிப்ளோமா மாத்திட்டாங்க. ஆனா இப்போதைக்கு அதுல வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்றது இல்லை. சரியா? சோ இந்த ரெண்டு வேயும் உங்களுக்கு இல்லை. இப்போ ஒரு வே இருக்கு, ஒரு சர்டிபிகேட் எஃபிஷியன்சி ஃபார்மசி. அது மூலம் நீங்க ஃபார்மசிஸ்டா வெளியிடான ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம். இன்னொரு வே இருக்கு, அதை நீங்க வந்து டிகிரி இன் ஃபார்மசி. சரியா? ஸோ டிகிரி இன் ஃபார்மசியில வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மெயினாக 4 யூனிவர்சிட்டி இருக்கு. நீங்க ஏ லெவல்ல நல்ல ஸ்கோர் இருக்கு, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னா வந்து அந்த ஸ்கோர் கேட்டகரி படி ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்டேட் 4 யூனிவர்சிட்டி ஜஃப்னா, பேராதனிய, ஜெய்ப்பூர, ருஹுனு 4 ஸ்டேட் யூனிவர்சிட்டியில வந்து உங்களோட ஜெஸ்கோர் அடிப்படையில் வந்து யூஜிசி வந்து ரெக்ரூட் பண்ணி 4 இயர்ஸ் டிகிரியா வந்து அதை கொடுப்பாங்க. அது பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஹோனர்ஸ் என்ற டிகிரி அடிப்படையில் வந்து, அல்லது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபார்மசி. இது வந்து யூனிவர்சிட்டி கொழும்பு கண்டக்ட் பண்றது. ஆனா இது இப்போதைக்கு எக்ஸ்டர்னல் ஃபார்மசி முதல் வந்து கொழும்பு யூனிவர்சிட்டியால கண்டக்ட் பண்ணாங்க, சிஎம்சிசி கண்டக்ட் பண்றதுக்கு முதல். சரியா? ஸோ அந்த டைம்ல வந்து சிஎம்ஸ் எஸ்டர்னல் முடிச்சாக்கள் கொழும்பு யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உண்மைக்கும் இப்ப கண்டக்ட் ஆகிறது சிஎம்சிசி தான். பிஎஸ்சி வந்து எப்படி பி ஃபார்முக்கும் பிஎஸ்சிக்கும் டிஃபரன்ஸ் என்ன வந்து, பி ஃபார்ம் வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடா இருக்கும், பிஎஸ்சி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா இருக்கும். பெருசா டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. பிஎஸ்சி வந்து கொழும்பு யூனிவர்சிட்டியில வந்து கெமிஸ்ட்ரி கோர்ஸ் செய்ய போறார்கள். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி செய்ய போறார்கள் வந்து அவங்க ஸ்பெஷலைஸா வந்து சப்ஜெக்ட் சூஸ் பண்ணக்குள்ள வந்து ஃபார்மசியா ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிஎஸ்சி ஃபார்மசி என்ற ஒரு கேட்டகரி கொடுத்தாங்க. ஆனா இப்போதைக்கு அது அவைலபிள் இல்லை. சரியா? ஸோ இது டிகிரி வைஸா வந்து நீங்க ஒரு ஃபார்மசிஸ்ட வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ நீங்க இந்த 4 இயர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா வந்து ஸோ யூனிவர்சிட்டியால வந்து உங்களுக்கு டிகிரி ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டிகிரியை கொண்டு போய் நீங்க மெடிக்கல் கவுன்சிலில் கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரி, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தருவாங்க. சரியா? அந்த நம்பர் தான் உங்களுக்கு முக்கியம், அந்த சர்டிபிகேட்டும் முக்கியம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி வைஸா போறது. ஸோ இப்போதைக்கு யூனிவர்சிட்டி வைஸ்ல இது இந்த வே இருக்கு. இது தவிர்த்து இப்ப கிட்டத்தட்ட ரீசெண்டா வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து பிஃபார்ம்,
ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ அது வந்து ப்ரொசஸர் போகுது. அது மூலம் அதுவும் 4 இயர்ஸ் டிகிரியா வந்து அது கம்ப்ளீட் ஆகும். ஆஹ் இது ஒரு வேலையும் வந்து நீங்க ஃபார்மசிஸ்டம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது தவிர்த்து பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படி எதுவும் இருக்குன்னா வந்து இப்போதைக்கு யூஜிசி ரெகக்னைஸ் பண்ண எந்த ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்றுமே இல்லை ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு. சரியா? வெளியிடான ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு யூஜிசி ரெகக்னைஸ் பண்ண ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் 4 யூனிவர்சிட்டி அதோட ஓப்பனுக்கும் இன்னும் கொடுக்கல. ஃபியூச்சர்ல சம்டைம் கொடுக்கலாம். சரியா? ஆனா கேடியூ ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு வாரத்தால வந்து கொத்தல்லா டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் கொடுத்திருக்காங்க. ஓப்பனுக்கு இன்னும் கொடுக்கல. சரியா? ஃபைன். ஸோ அல்ல இதுதான் நீங்க சிலங்கால ஃபார்மசி ரெஜிஸ்டர் ஒர்க் வே. அதில் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிறது இந்த சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி ஃபார்மசி, அடுத்தது டிகிரி இன் ஃபார்மசி. இப்போ நீங்க செய்ய போறது வந்து இந்த சர்டிஃபிகேட் இன் எஃபிஷியன்சி ஃபார்மசி. ஓகே, ஸோ நம்ம அதை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி ஃபார்மசியை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபார்மசி என்று சொல்லுவோம். இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் என்று சொல்லுவோம். ஸோ இது எப்படி இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கணும். அடுத்தது வந்து ஜிசிஏ ஓ லெவல் எக்ஸாம்ல வந்து மெயினா நினைக்கிற இங்கிலீஷ், அடுத்தது சயின்ஸ் அந்த பாடங்கள்ல வந்து 6 பாஸ் இருந்தா போதும். சரியா? பேசிக் பாஸ் இருந்தா போதும். அதோட வந்து ஏ லெவல்ல வந்து கெமிஸ்ட்ரியில பாஸோட மேலதிகமா 2 பாடங்கள்ல 2 பாஸ் இருக்கும். அதுல வந்து பயாலஜி அடிக்கலாம், பொட்டனி அடிக்கலாம், ஜூலஜி அடிக்கலாம், பிசிக்ஸ் அடிக்கலாம், எக்ரிகல்ச்சர் அடிக்கலாம். இந்த மேலதிகமா இந்த 2 பாடத்தோட வந்து பாஸ் இருந்தா வந்து நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஆனா முக்கியமா வந்து கெமிஸ்ட்ரி பாஸ் இருக்கும். டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்டா பாஸ் இருக்கணும் கெமிஸ்ட்ரியில. சரியா? ஃபைன். ஓகே, ஸோ இது நீங்க இதுல ரெஜிஸ்டர் ஆகிறதுக்குரிய குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை நீங்க மீட் பண்ணிட்டீங்கன்னா வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து சில மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலும் மெடிக்கல் கவுன்சில் வந்து உங்களுக்கு இயருக்கு வந்து 2 டைம். சரியா? லாஸ்டா வந்து டிசம்பர்ல வந்து கால் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து மேபி ஏப்ரல் அல்லது மேல வந்து உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க அதை நான் பின்னால் வர ஸ்டேட்ல சொல்லுவேன். ஆன்லைன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அவங்க வெப்சைட்டுக்கு போய் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கு ஒரு இன்டர்வியூஸ்ல டேட் ஒன்று எடுக்கணும். அந்த டேட்டுக்கு வந்து நீங்க உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 20 மந்த் வந்து இப்ப முதல் வந்து 2 இயர்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப வந்து அதை 20 மந்த்ஸா வந்து குறைச்சிருக்காங்க. சரியா? ஸோ 20 மந்த்ல வந்து நீங்க அந்த எக்ஸாம் சிட் பண்றதுக்குரிய உங்களுக்குரிய எக்ஸாம் வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல வந்து நான் 3 வகையான எக்ஸாம் நடக்கும்: ப்ராக்டிக்கல், ரிட்டின், ப்ராக்டிக்கல், வைவான்னு சொல்லிட்டு. இந்த 3 அட்டெம்ப்டையும் வந்து 3 எக்ஸாம் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்க இந்த நான் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி ஃபார்மசி வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு வந்து நீங்க என்னென்ன ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஓவரால் எக்ஸ்டர்னல் ஃபார்மசி பற்றிய ஒரு ஐடியா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஓவரால் ஐடியா இதான். ஸோ இதை தான் நீங்க இப்போ ஃபாலோ பண்ண போறீங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் இது, எக்ஸ்டர்னல் ஃபார்மசி பற்றி டீட்டெயில்ஸ் வந்து. ஓகே, ஸோ இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி ஃபார்மசி உங்களுக்கு கிடைச்சிட்டா வந்து உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, முதலாவது வந்து நீங்க ஒரு ஃபார்மசி வந்து ஓபன் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்டா வந்து நீங்க உங்களோட ஏரியால வந்து ஒரு ஃபார்மஸை வந்து ஓபன் பண்ண போறீங்க, அல்லது உங்களோட ஃபார்மசிக்கு நீங்க ஒரு ஃபார்மசிக்கு உங்களோட லைசன்ஸை வந்து கொடுக்க போறீங்க. அதாவது இந்த என்ன மாதிரி வந்து ஒரு ஃபார்மசி ரன் பண்ணணும்னா அந்த ஒரு ஃபார்மசிஸ்ட் இருக்கணும், அதாவது ஃபார்மசி லைசன்ஸ் வந்து இருக்கணும். சரியா? ஸோ அந்த லைசன்ஸுக்கு வந்து நீங்க ஓனாவும் நீங்க அந்த ஃபார்மசிக்கு ஓபன் பண்ணி அந்த ஃபார்மசி ரன் பண்ணலாம். அல்லது இன்னொருத்தர் ரன் பண்ற அந்த ஓனருக்கு வந்து நீங்க ஃபார்மசிஸ்ட் உடைய லைசன்ஸை வந்து கொடுக்கலாம். நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணிட்டும் லைசன்ஸ் கொடுக்கலாம், அல்லது லைசன்ஸ் கொடுத்துட்டும் நீங்க வந்து அதுக்குரிய பேமெண்ட் வந்து எடுக்கலாம். சரியா? ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் படி அந்த லைசன்ஸ் ஃபீஸ்ல வந்து சரியான ஹை லெவல்ல இருக்கு. ஒரு ஏரியாவுக்கு ஒரு கொடுத்த மாதிரி. சில ஏரியால வந்து அப் டு
50,000 மேல தான் பே பண்றாங்க. சில ஏரியால வந்து அதை விட கூடுதலா வந்து பே பண்ணப்படுது. அதோட நீங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணி அதை லைசன்ஸை கொடுக்குறீங்கன்னா வந்து மோர் தென் 1 லேக் 150 லேக்ஸுக்கு மேல வந்து பே பண்றாங்க வந்து இந்த ஃபார்மசி லைசன்ஸ் ஃபார்மசிஸ்ட் இருக்கிற ஆட்களுக்கு. சரியா? ஸோ ஃபியூச்சர்லயும் வந்து இது வந்து இன்னும் கூடலாம். அண்ட் இன்னும் வந்து அது ரெகுலேட் பண்ணப்படும். கம்யூனிட்டி ஃபார்மசி இந்த பிரைவேட் ஃபார்மசி லைசன்ஸ் இருக்கிற சம்பந்தமா. சரியா? ஸோ இப்ப இருக்கிற ரூல் படி ஃபார்மசிஸ்ட் லைசன்ஸ் இருக்கிறால் மட்டும்தான் வந்து ஃபார்மசி ஓபன் பண்ணணும். ஸோ நீங்க அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்க லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தனியா ஃபார்மசி ஓபன் பண்றதுக்குரிய வே வந்து ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் இப்போ சுச்சுவேஷனுக்கு ஓபன் பண்ணலாம்னு சொல்லி என்எம்ஆர்ஐ வந்து ரெகுலேட் பண்ணுது. சரியா? ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க கம்யூனிட்டி சைடை வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுல வந்து இருக்கு. ஓகே. ஸோ நீங்க லைசன்ஸ் ரெண்டிலும் கொடுக்கலாம். அடுத்தது ஃபார்மசிஸ்டா வந்து அங்க ஒர்க் பண்ணி மேலும் மோர் தென் லைசன்ஸுக்கு 50,000 மேல எடுக்கலாம். ஒர்க் பண்ணீங்கன்னா 150 லேக்ஸுக்கு மேலே வந்து நீங்க earn பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. அடுத்தது வந்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டா வந்து பிரைவேட் சைட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபார்மசிஸ்டா வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து ஃபார்மா கம்பெனி வழியை வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை நீங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்க சர்டிபிகேட் ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்து நீங்க டிகிரி கூட செய்யலாம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில போட்டு. சரியா? ஸோ அதை அப்படி நீங்க டிகிரி செஞ்சு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ரிசர்ச்சரோ அல்லது லெக்சர்ஸா மாறலாம். அது முக்கியமா வந்து ஃபார்மசியில ஒரு டைப் இருக்கு, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ஒரு அமைப்பு இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு வந்து நீங்க ஃபியூதரை இன்னும் படிக்கணும். ஸோ இப்போ நீங்க டிகிரியில இருக்கிற லெவலுக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வளோ பெருசா வந்து அவ்வளோ கொண்டென்ட் வராது. சரியா? எக்ஸ்டர்னல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டான சிலபஸ், டிகிரி வந்து கொஞ்சம் டீப் 4 இயர்ஸ் இருக்கிறது. ஸோ டிகிரிக்கு போனீங்கன்னா தானே இந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அண்ட் ரிசர்ச்களுக்கு வந்து ரிசர்ச்சர்ஸா வந்து லெக்சர்ஸா வந்து நீங்க மாறலாம். சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எஃபிஷியன்சி கம்ப்ளீட் பண்ணி டிகிரிக்கு போகல. சரியா? ஸோ இதுல எல்லாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டுல போனீங்கன்னா இது வந்து ஹை மார்க்கெட் ஜாப். சரியா? மோர் தென் 8 லேக்ஸ் 10 லேக்ஸுக்கு மேல வந்து மந்த்லி வந்து சேலரி எடுப்பாங்க. சரி. ஸோ இப்படியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இருக்கு. அடுத்தது வந்து ஹெல்த் அத்தாரிட்டியில இருக்கிற ஹெல்த் மினிஸ்ட்ரிக்குள்ளயோ அல்லது என்எம்ஆர்ஐக்குள்ள கூட வந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது. ஃபைன். ஸோ இது உங்களுக்கு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் சில நினைக்கிற ஃபார்மசி என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்மசி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இப்போ செய்ய போற எக்ஸ்டர்னல் ஃபார்மசி சம்பந்தமா ஓவரால் ஒரு ஐடியா எடுத்துட்டோம். அடுத்தது இதுல இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இனி அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துட்டு போகும். ஸோ இந்த உங்களோட கோர்ஸ்ட நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். உங்களோட கோர்ஸோட கரிக்குலம் என்ன, அதுல எவ்வளவு காலப்பகுதிக்கு அதை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் சம்பந்தம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட கோர்ஸ் கரிக்குலம் படி வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கு 3 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று ரிட்டன் எக்ஸாம், அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ப்ராக்டிக்கல்ங்கிறது வந்து ஒஸ்பி எக்ஸாம். சரியா? ஒஸ்பி என்ன என்னன்னு சொல்லி சொல்றேன். அடுத்தது வந்து வைவா வாய்ஸ் கம்பவுண்ட் டிரெக்டா வந்து கொஸ்டின் கேட்பது. சரியா? ஸோ உங்களோட ரிட்டன் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு 50 எம்சிக்யூ இருக்கும். அடுத்தது வந்து 5 எஸ்ஏ கொஸ்டின் இருக்கும். ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ல வந்து 50%க்கு மேல மார்க்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சி கொஸ்டின்ல வந்து 50%க்கு மேல மார்க்ஸ் இருக்கணும். ஓவரால் ஸ்கோர் வந்து 40%க்கு மேல இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் வைவாக்கு வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. சரியா? ரிட்டன் அவ்வளோ கஷ்டம் இல்லை. மோஸ்ட்லி வந்து நீங்க நம்மளோட தியரியை வந்து நாங்கள் படிச்சு தர தியரியை வந்து நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா வந்து வடிவா வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? ஸோ ரிட்டன்ல வந்து நீங்க 40%க்கு மேல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் வைவாக் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து 2 hour செஷன். ஸோ இது எப்படி நடக்கும்னா ப்ராக்டிக்கல் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நிறைய ஸ்டேஷனரி இருக்கும். ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டோ அல்லது நம்ம படிக்கிற ட்ரக்குகளை பத்தியோ வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனரி இருக்கும். சரியா? ஒவ்வொரு ஸ்டேஷனரிக்கும் 5 minutes டைம் தருவாங்க. அங்க போயிட்டு நீங்க அதுல என்ன இருக்கோ அதுல கேட்டிருக்கிற கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ற மட்டும்தான். ப்ராக்டிக்கல்ங்கிற ஒன்று நடக்கிறதில்ல. இதைத்தான் நம்ம ஒப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஒஸ்பி எக்ஸாம்னு சொல்லுவோம். சரியா? அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வச்சிருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து போய் ஆன்சர் பண்ணிட்டு வர்றதா ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ ரிட்டனும் பாஸ் ஆகி ப்ராக்டிக்கலும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வைவா எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ வைவா வந்து உங்களுக்கு டிரெக்ட் கொஷனா வந்து அங்க இருக்கிற லெக்சர்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்க படிச்ச விஷயங்கள் இருக்கிறவங்களோட
ட்ரக்குகளை பற்றி, அடுத்தது ரெகுலேஷன் சம்பந்தமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷனாக வந்து கேள்விப்படும். ஸோ நான் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த 10 மந்த் கோர்ஸில் வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அவங்கள அனுப்புவோம். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் நம்மளோட கோர்ஸ் கரிக்குலம் அண்ட் டியூரேஷன். ஸோ டியூரேஷன் வந்து இப்போ நீங்கள் எஸ்எம்சிலேஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து 20 மந்த்ல வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் சிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இயருக்கு வந்து 2 டைம் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்கள் அந்த உங்களோட மீட் 20 மந்த் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் வந்து சிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து சில சில பேமெண்ட் வந்து எடுப்பாங்க. அவ்வளோ பெரிய பேமெண்ட் இல்லை. ஸோ எக்ஸாமுக்கு வந்து 15,000 எடுக்காங்க. அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 5,000, டிரான்ஸ்கிரிப்டுக்கு வந்து 10,000, ரீகரெக்ஷன் நீங்கள் போட போறீங்க, எக்ஸாமுக்கு ரீகரெக்ஷன் போட போறீங்கன்னா அதுக்கு 3,000. அதே மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் புக், ட்ரைனிங் ரெக்கார்ட் புக் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிற டைம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ரெக்கார்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குரிய பேமெண்ட் அப்படி சொல்லி உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து ஒரு ஒரு வரும். நார்மலி வந்து ஒரு 50,000க்குள்ள இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வரும். சரியா? இது எஸ்எல்எம்சிக்கு நீங்கள் பே பண்ணுற பேமெண்ட் டீட்டெயில்ஸ். இதுல சில சில இதுகளை வந்து இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஸோ நான் அந்த பிடிஎஃப் வந்து பெருகிற ரெகுலேட்டரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். சரியா? இது ஓல்ட பேமெண்ட், இப்போ சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம், அதை நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகே, ஃபைன். அடுத்தது அடுத்தது வந்து சிலபஸ். ஸோ சிலபஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்மசி டிகிரியில வந்து இதெல்லாம் டீப்பா இருக்கும். ஸோ அவ்வளோ டீப்பான ஒரு சிலபஸ் இல்லை. பேசிக்கான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமா இந்த சிலபஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்காங்க. ஸோ அதுல வந்து முக்கியமா வந்து உங்களுக்கு ஃபொரன்சிக் ஃபார்மசி என்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஸ்ரீலங்கால வந்து என்னென்ன ஃபார்மசியில் இருக்கிற லோ எத்திக்ஸ், என்னென்ன ரெகுலேஷன் அத்தாரிட்டி போர்டு இருக்கு, நீங்க எப்படி ரெஜிஸ்டர் ஆகலாம், ஸோ மெடிக்கல் கவுன்சில் என்ன, சில மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் என்ன, ஸோ அதுகள் சம்பந்தமா வந்து இந்த ஃபொரன்சிக் ஃபார்மசியில வந்து இன்க்ளூட் ஆகும். நீங்க எப்படி ஒரு ஃபார்மசி ஓபன் பண்ணலாம், அதுல இருக்கிற என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கி என்கிற சம்பந்தமா இந்த ஃபொரன்சிக் ஃபார்மசியில் வந்து நீங்க படிப்பீங்க. ஸோ அது ஒரு சப்ஜெக்டை வந்து உங்களுக்கு டீச் பண்ணப்படும். அடுத்தது வந்து ஃபார்மசூட்டிஸ். ஸோ இதுல வந்து தான் நீங்க மருந்துகள்ல ப்ரிப்பேரேஷன் எப்படி எப்படி மருந்துகள்லாம் இருக்கு, ஸோ இன்னும் ஃபோம்ல இருக்கு, என்ன டோசேஜ்ல இருக்கு, அதுகள் சம்பந்தமான இந்த ஃபார்மசூட்டிஸ் என்கிற டாபிக்ல வந்து படிப்பீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஓவரால் கொஷன் வந்து கிட்டத்தட்ட 35 அண்ட் 50 கொஷன்ல 35 அண்ட் 40 கொஷனுக்குள்ள வந்து ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மசூட்டிஸ்ல இருந்தா வரும். ஸோ ஃபார்மசூட்டிஸ்ங்கிறது முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதுக்கு நாங்கள் முக்கியமான ஒரு லெக்சரை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறோம். ஸோ அவரும் வந்து பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆள் தான். சபா. Good morning. Good morning ஆ, to all. Uh, ஓகே. நிச்சயம் ஒரு uh, இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. uh, நான் சஃபா, முகமது சஃபா வந்துட்டு பிஃபார்ம் கிராஜுவேட். இந்த வருஷம் 2ஆம் மாதம் வந்துட்டு கன்வகேஷனில் பாஸ் அவுட் ஆகிறேன். இதான் என்ன இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு. இதுக்கு உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த சிலபஸில் ஃபார்மசூட்டிக்ஸ் லெக்சர் ஃபுல் நான் தான் செய்ய இருக்கேன். இனி வார லெக்சரில் நம்ம மீட் பண்ணுவோம். இதுதானே சார்? ஹலோ சார். ஓகே, சார் விளங்குதா? விளங்குதா ஹைக்கிறது? ஆமாம் ஆமாம். ஹைக்கிற விளங்குது. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. ஓகே, தேங்க்யூ. ம். ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஃபார்மசூட்டிஸ் லெக்சர்ஸ் வந்து அவர் எடுப்பாரு. ஸோ அவர் வந்து நாங்கள் எல்லா லெக்சர்ஸும் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள கொஷனையும் பார்த்து தான் போகிறோம். சரியா? நான் வந்து உங்களுக்கு ஃபார்மகாலஜி எடுப்பேன். ஸோ ஃபார்மகாலஜி அண்ட் அவர் ஃபார்மசூட்டிஸ் எடுப்பார். ரெண்டு தான் மெயின் கொஷின். ஸோ உங்களுக்கு தியரி பார்த்துட்டு போகக்கூடிய பாஸ் பேப்பரில் வந்த கொஷனும் நாங்கள் அவடத்தையும் பார்த்து தான் போகிறதுக்கு முடிவெடுத்திருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி படிச்சு கொள்ளணும்ங்கிற விஷயமும் உங்களுக்கு விளங்கும். சரியா? ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஃபார்மசூட்டிஸ் வடிவம் வந்து உங்களுக்கு லெக்சர் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகே. ஸோ இது ஃபார்மசூட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக். அதையும் நீங்க நல்ல தெளிவா வந்து படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது முக்கியமான பாடம் வந்து ஃபார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ். இதுதான் ஃபார்மசூட்டிஸை விட அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறது வந்து எதுன்னு கேட்டா ஃபார்மகாலஜி. சரியா?
ஸோ ஃபார்மகாலஜியன் பெரிய ஒரு வைட் வெரைட்டி. நீங்க ஃபார்மசியில் ஒர்க் பண்ண போறீங்கனாலும் சரி, அல்லது ஃபார்மசி ரிலேட்டடான எந்த ஃபீல்டில் போறீங்கனாலும் சரி, உங்களுக்கு ஃபார்மகாலஜிங்கிறது வந்து முக்கியம். ஸோ இந்த மீட்டிங் எண்டான வந்து திரும்ப ஜாயின் ஆகுங்களா. ஃபார்மகாலஜி அண்ட் தெரப்பியூட்டிக்ல வந்து ஃபார்மசி ரிலேட்டட் ஆகிக்கிற ட்ரக்குகள், அதாவது அந்த ட்ரக்குகளுக்கு ட்ரக் இடத்துல நிறைய விஷயம் வரும் சரியா. அந்த மருந்துக்கு என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம், அதோட இண்டிகேஷன் என்ன, அதோட ஜெனரிக் நேம் என்ன, பிராண்ட் நேம் என்ன, அதில் இருக்கிற ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ், அடுத்தது அதோட சைடு எஃபெக்ட், அடுத்தது டோசேஜ் ஃபோம், அடுத்தது வந்து என்னென்ன பாப்புலேஷன் அது மாறுபடும். ஸோ இதெல்லாம் சம்பந்தமா ஃபார்மகாலஜியில் வந்து நம்ம படிப்போம் தரவா சரியா. ஸோ ஃபார்மகாலஜி ஃபார்மகோதெரபியூட்டிக் வந்து நான் வந்து அந்த லெக்சரை வந்து எடுப்பேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபார்மகாலஜி படிக்கிறதுக்கு முதல் வந்து நமக்கு பேசிக்கான ஹியூமன்ட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சரியா. ஸோ ஒவ்வொரு ட்ரக்கும் வந்து ஒவ்வொரு இடத்த வந்து ஒர்க் பண்ணும். சில ட்ரக் கிட்னியில் ஒர்க் ஆகும், சில ட்ரக் ஹார்ட்ல ஒர்க் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ட்ரக்கும் எங்கெங்க ஒர்க் ஆகுதுங்கிற சம்பந்தமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்மளோட ஹியூமன்ட ஏரியாவிலையும் படிச்சிருக்கீங்க. அனட்டமி அண்ட் பிசியோலஜின்னு சொல்லுவோம் சரியா. ஹியூமன்ட ஒவ்வொரு ஓகன்ட அமைப்பு அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இது சம்பந்தமா வந்து நம்ம பேசிக்கான ஒரு ஒரு ஒவ்வொரு நான் வந்து ஃபார்மகாலஜி வந்து சிஸ்டம் வைஸை தான் கொண்டு போவேன். உதாரணத்துக்கு ஹார்ட் சம்பந்தமான கார்டியோவிஸ்குலர் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் படிக்கக்குள்ள வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற அனட்டமிக் பிசியோலஜி சம்பந்தமா சொல்லி தருவேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப ஹார்ட்ல ஒர்க் பண்ற ட்ரக்குகளை சம்பந்தமான படிச்சு தரப்போறேன்னா முதலாவது ஹார்ட்டை பத்தியும், ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட்ல இருக்கிற ஓகன்ல எப்படி இருக்கு, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்கிற சம்பந்தமா அதோட அனட்டமிக் பிசியோலஜி சொல்லி தந்துட்டு தான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார்மகாலஜி போகும். ஸோ ஃபார்மகாலஜி போகல அதில் ட்ரக் கிளாசிஃபிகேஷன் அதில் வர விஷயங்கள் வந்து சொல்லி தரும். ஏன் வந்து அனட்டமிக் பிசியோலஜி படிக்க வந்து அந்த ஓகன் பத்தி தெரிஞ்சிருந்தா தான் அதோட அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் அதோட அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு ஃபார்மகாலஜி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு நான் சிஸ்டம் வைஸை தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபார்மகாலஜியும் போகும். ஸோ அந்த சிஸ்டம் படிக்கக்குள்ள டெஸ்ட்டுக்கு அனட்டமி பிசியோலஜி படிப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்மகாலஜி போகும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும் ஃபார்மகாலஜி. ஸோ ஃபார்மகாலஜியில் வர அந்த ட்ரிக்ஸுகள் எப்படி நீங்க பாடமாக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபார்மகாலஜியில் வந்து உங்களுக்கு தரவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ஸோ இது வந்து ஃபார்மகாலஜி. அடுத்தது வந்து ட்ரக்ன்னு எடுத்துட்டா வந்து அதுல வந்து மெடிசினல் கெமிக்கல் ரீதியாகவும் ட்ரக்கள் இருக்கு. அடுத்தது வந்து பிளான் ப்ராடக்ட்டும் இருக்கு. சில பிளான்ல இருந்தும் ட்ரக்கள் வந்து எடுப்போம். ஸோ அதுல இருந்து என்னென்ன ட்ரக்கள் எடுக்கிறோம் எங்களை சம்பந்தமா படிக்கிறதுதான் வந்து ஃபார்மகோக்னசி. பிளான் பேஸ்ட் மெடிசின்ஸ் வந்து ஃபார்மகோக்னிக்ஸில் பண்ணி படிப்போம். ஸோ அதுவும் வந்து அது பெரிய ஒரு டாபிக் இல்லை, சின்ன ஒரு டாபிக். ஸோ அதுவும் சம்பந்தமாக வந்து நம்ம அதில் வார லெக்சர்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு அதை டீச் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக போகக்குள்ள அதில் வர விஷயங்கள் சம்மந்தமாக வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் கியூசி கியூஏன்னு சொல்லுவோம் சரியா. அதுகள் வந்து இந்த இந்த டாபிக்ல வந்து கவர் ஆகும். அடுத்தது வந்து மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. ஸோ நீங்க இந்த ட்ரக்கள் படிக்கக்குள்ள வந்து சில நுண்ணங்கியல் சம்பந்தமா படிப்பீங்க சரியா. அதே மாதிரி வெக்சின் சம்பந்தமா படிப்பீங்க. ஸோ அதிகள் சம்பந்தமா ஒரு டாப்பிக்கை வந்து மைக்ரோபயாலஜி இம்யூனாலஜி டாபிக் வந்து லெக்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு எங்களோட தேர்ட் லெக்சர் வந்து ரிஃபாதா வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க இந்த கொஞ்சம் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணி கொள்ளல. அவங்க வந்து இந்த மைக்ரோ இம்யூனாலஜி பார்ட் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஃபொரன்சிக்கும் அவங்க தான் உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகே. ஸோ நான் வந்து ஃபார்மகாலஜி எடுக்கிறேன். சபா வந்து ஃபார்மசூட்டிக்ஸ் டாபிக்கை வந்து எடுப்பாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார்மகாலஜியும் ஃபார்மசூட்டிக்ஸும் தான் ஒரு பரவலாக போகும். ஏன்னா ரெண்டும் அதான் மெயின் டாபிக். ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து ரெண்டுல தான் வரும். ஸோ அது ரெண்டும் ஒரு ஹாஃப் செஷன் போகக்குள்ள தேடி கம்ப்ளீட் ஆகுள்ள தான் மிச்ச மிச்ச பாடங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக். ஸோ அதை வந்து நம்ம ப்ரோ வர லெக்சர்ஸ் மாதிரி அதை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதான் நம்மளோட சிலபஸ் முடியும். ஸோ நான் இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன். ஸோ இதான் உங்களோட சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு தான் இதை உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருந்துச்சு. ஸோ இதான் அந்த வே சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி எஸ் ஃபார்மசிஸ்ட். அடுத்தது சர்டிஃபிகேட் ப்ரூஃப் அண்ட் ஃபார்மசிஸ்ட். ஸோ இதுக்கும் சிஎம்சி தான் கொடுக்குது. டிப்ளமா ஃபார்மசியை வந்து கொழும்பு யூனிவர்சிட்டி கொடுக்குது. ஸோ இது ரெண்டும் யாரு செய்யலாமா வந்து டிப்ளமா பாராமெடிக்கல் ஹோல்டர்ஸ். ஸோ அது வந்து இப்போதைக்கு இல்லை. அடுத்தது வந்து பிஃபார்ம்
பிஎஸ்சி ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்றது. சரியா? ஸோ எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனையும் வந்து எல்லாமே யாரு சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, டிப்ளோமா கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, எல்லாருமே வந்து மெடிக்கல் கவுன்சில்ல தான் ரெஜிஸ்டர் ஆகணும். அவங்க தான் வெலிடேட்டா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாக்கள் வந்து அவங்க தான். சரியா? ஸோ சர்டிஃபிகேட்டா நீங்க ரெஜிஸ்டர் ஆகிறாக்கள் இருக்கட்டும், அடுத்தது டிப்ளோமா கம்ப்ளீட் பண்ற பாராமெடிக்கல் கேண்டிடேட்டா இருக்கட்டும், அடுத்தது டிகிரி கம்ப்ளீட் பண்ற யூனிவர்சிட்டி கேண்டிடேட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து மெடிக்கல் கவுன்சில்ல தான் அவங்களோட சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நீங்க ஸ்ரீலங்கால பிராக்டிஸ் பண்றதுக்குரிய ஒரு வெலிடேட்டான ஒரு பிராக்டிஷனர்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ லைசன்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து கொடுக்கும். சரியா? நம்ம இதை வந்து லைசன்ஸ் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா லைசன்ஸ் வந்து பிரைவேட் நீங்க ஃபார்மசி ஓப்பன் பண்றதுக்கு அந்த லைசன்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் சர்டிபிகேட். ஸோ இதுல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எட் பண்ணிப்பாங்க. இதுல வந்து உங்களோட பேரு, உங்களோட அட்ரஸ், உங்களுக்கு எப்ப இந்த சர்டிபிகேட் இஷ்யூ ஆனு சொல்லி சம்பந்தமா ஒரு ஒரு சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆகும். சரியா? இதுல வந்து உங்களுக்கு டிப்ளோமானா டிப்ளோமா, டிகிரினா டிகிரி ஃபார்மசிஸ்ட் அல்லது அப்ரெண்டிஸ்னா சர்டிபிகேட் லெவல் எஃபிஷியன்சி ஃபார்மசிஸ்ட் மென்ஷன் ஆகி வரும். ஓகே, ஃபைன். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்றது வந்து செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். ஸோ அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து சிலங்கன் மெடிக்கல் கவுன்சில். ஓகே, ஸோ இது வந்து கொழும்புல தான் இருக்கு. ஸோ இதுதான் சிஎம்சிசியோட லொக்கேஷன்ஸ். நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ நீங்க இன்டர்வியூ போக்குல இந்த விஷயங்கள் பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி இது சிலங்கன் மெடிக்கல் கவுன்சில். அடுத்தது வந்து இந்த எப்படி நீங்க ரெஜிஸ்டர் ஆகலாம் சம்பந்தமா இந்த வாரஸ்ஃபியர்ல வந்து பார்ப்போம். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் டைம் வந்து டிசம்பருக்கு வந்து கால் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மே அந்த டைம்ல வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ அந்த டைம்ல கால் பண்ண டைம்ல வந்து நீங்க மெடிக்கல் கவுன்சில் வந்து கூகுள்ல போய் சிலம்சி கூகுள்ல போய் அடிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து சில மெடிக்கல் கவுன்சில போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்து அதுல வந்து இப்ப நாட் ஓன்லி ஃபார்மசிஸ்ட மட்டும் வந்து இதுல ரெஜிஸ்டர் ஆகல. ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா ஹெல்த் ப்ரொஃபஷனலும் வந்து இந்த மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் ஆகிக்கணும். அது டாக்டர்ஸ் இருக்கலாம், அல்லது எம்எல்டி இருக்கலாம், பிசியோதெரபி இருக்கலாம், ஒக்குபேஷனல் தெரபி இருக்கலாம், ரேடியோகிராஃபர் இருக்கலாம், டயட்டீஷியன், எல்லாருமே வந்து இதுல தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகுவாங்க ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல. சரியா? ஸோ ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல வந்து இப்படி எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கிற மாதிரி ஃபார்மசிஸ்டிக்னு சொல்லி தனி ஒரு சைடு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று வரும். சரி, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு இதுல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, அடுத்தது வந்து டிகிரி ஃபார்மசிஸ்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றது. சரியா? இப்ப நீங்க போறது வந்து இந்த அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற சம்பந்தமா இதுல வந்து போய் இ சர்வீஸுக்குள்ள போய் இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த கூகுள் ஃபார்ம். சரியா? இதுல வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும். நீங்க இதுல முதல்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். நீங்க ஏ லெவல்ல யூனிவர்சிட்டிக்கு யூஜிசி அப்ளை பண்ணக்கூடிய அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இதுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ இதுல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து இதை வந்து ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு எஸ்என்எம்சி அப்ரண்டிஸ் ஃபார்மசிக்குரிய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அக்கௌண்ட்ல வந்து நீங்க கொடுக்குற ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட்ல வந்து அந்த அந்த பேஜ்ல வந்து அந்த புதுசாக ஓப்பன் ஆகிற அக்கௌண்ட்ல வந்து அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கட்டிப்பாங்க. சரியா? உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய ஓ லெவல் சர்டிஃபிகேட், ஏ லெவல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி நீங்க இப்ப கரண்ட்ல என்ன செய்யறீங்க, அடுத்தது உங்களோட ஐடி காப்பி, இது சம்பந்தமா நீங்க அடுத்தது நீங்க ஒர்க் பண்ண போற ஃபார்மசிஸ்ட் அது சம்பந்தமா நான் சொல்றேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்றதுக்காக இன்டர்வியூ ஸ்லாட் டேட் ஒன்று தருவாங்க. சரியா? ஸோ அந்த டேட்டுக்கு போய் நீங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வரணும். ஸோ இதான் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்குரிய மெத்தட். ஓகே, அடுத்தது வந்து அந்த 20 மந்த் டைம் வந்து என்னத்துக்கு உங்களுக்கு தாராங்கன்னா வந்து நீங்க ஒரு ஃபார்மசியில வந்து ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்டுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணணும். சரியா? அந்த 20 மந்த் டைம்ல. சரியா? இது வந்து கட்டாயம் இல்லை, இது ஒரு ஆப்ஷனலா தான்
வச்சிருக்கிறது. நீங்க கட்டாயம் ஒர்க் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன்னா வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். ஆனா ஒர்க் பண்ணா உங்களுக்கு பெட்டர். ஓகே. ஸோ இதுல நீங்க கட்டாயம் ஒர்க் பண்ணணும் வேண்டிய இல்லை, அது ஆப்ஷனல் தான். ஆனா நீங்க ஒர்க் பண்ணா உங்களுக்கு பெட்டர். உங்களுக்கு ஃபார்மசி வைவாக்கு வந்து இன்னும் ஹெல்ப் இருக்கும். அடுத்தது ஃபார்மசியில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ இது வந்து 20 மந்த் வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதோட இந்த எக்ஸாம்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து 10 days லீவ் வந்து தருவாங்க. ஸோ இது வந்து இதைத்தான் நீங்கள் அப்ரெண்டிஸ் ஃபார்மசின்னு சொல்லுவோம். அதாவது மாஸ்டர் ஃபார்மசிஸ்டுக்குள்ள வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அர்த்தம். ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்கள் இதுதான். ஸோ உங்களோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட பேமெண்ட் ஸ்லிப், ஓ லெவல் ஏ லெவல் சர்டிஃபிகேட், என்ஐசி. அதே மாதிரி நீங்க ஜேபிஆர் எஃபிடேட்டிவ் சிக்னேச்சர் பண்ண ஒரு சர்டிஃபிகேட்டும் அந்த 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 ஃபார்ம்ல இருக்கும். சரி, நான் அந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஸோ அதில் பாருங்க. ஒரு ஜேபிஆர் சைன் பண்ண எஃபிடேட்டிவும் சப்மிட் பண்ணணும். அடுத்தது ஃபார்மசிஸ்ட் ஒரு ஆள்ற நீங்க ஒர்க் பண்ண போற ஃபார்மசிஸ்ட் இன்டென்ச்சர் ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும். சரியா, மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட். ஃபைன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணது பிறகு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணது பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து நீங்க எடுப்பீங்க. இன்டர்வியூ டேட்ல இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இந்த ஆன்லைன் ஃபார்ம் அடுத்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் போய் பிசிக்கலா போய் கொடுத்துட்டு வருவீங்க. சரியா, கொடுத்துட்டு வரக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் புக் ஒன்று தருவாங்க. அந்த ரெக்கார்டிங் புக்கில் நீங்கள் அந்த ஃபார்மஸில் ஒர்க் பண்ணுற டைம் உங்களுக்கு நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் அந்த பேஜில் வந்து ஃபில் பண்ணுவீங்க. என்னென்ன மருந்து வரையுது, அந்த பேஷண்ட் பேர் என்ன, அதோட டோசேஜ் ஃபார்ம் என்ன, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டை ஒரு சிக்னேச்சர் எடுத்துட்டு அந்த புக்கை வந்து நீங்கள் எக்ஸாம் சிட் பண்ணக்குள்ள அந்த 20 மந்த் கழிச்சு எக்ஸாம் சிட் பண்ணக்குள்ள அந்த புக்கை வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சரியா, ஓகே. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு எக்ஸாம் வந்து கால் பண்ணுவாங்க மெடிக்கல் கவுன்சிலால. சாரி, செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலால இயருக்கு 2 தரம் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால் பண்ற டைம் வந்து நீங்க எக்ஸாமுக்கு உங்களோட 20 மந்த் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா நீங்க அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புவாங்க. சரியா, ஸோ அதன் மூலம் நீங்க அந்த எக்ஸாம் சிட் பண்ணிட்டு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ஸோ ரிட்டன் முடிய வந்து உங்களுக்கு ரிட்டன் பாஸ் ஆனீங்கன்னா ப்ராக்டிக்கல் நடக்கும். ப்ராக்டிக்கல் முடிச்சா வந்து வைவா நடக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்கறது வந்து இதுல எத்தனை அட்டெம்ப்ட் வந்து நான் அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம். சரியா, ஸோ உங்களுக்கு மொத்தமா இருக்கிற அட்டெம்ப்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு 2 years உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு 2 yearsல 20 மந்த் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு 5 அட்டெம்ப்ட் வந்து தாராங்க வித்தின் 7 years ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்எல்எம்சி. சரியா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு எஸ்எல்எம்சில ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு 7 வருட காலப்பகுதியில வந்து உங்களுக்கு 5 அட்டெம்ப்ட் வந்து வரும். ஸோ அந்த 5 அட்டெம்ப்ட்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட்ல வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அப்படி நீங்க ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அல்லது உங்களுக்கு ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் பண்ண வந்து உங்களுக்கு 4 அட்டெம்ப்ட் அங்கால ஒரு வரும், அங்கால 3, 2, 1 வரும். ஸோ நீங்க ஒரு அட்டெம்ப்டை பாதுகாத்துக் கொள்ளணும்னா வெளியிட்டான ஒரு மெடிக்கல் வந்து அவங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுவும் வந்து நீங்க ஒரு கவனத்துக்கு கொள்ளணும். எக்ஸாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அட்டெம்ப்ட்களை வந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக. ஃபைன். ஸோ இது வந்து உங்களோட அட்டெம்ப்ட் சம்பந்தமான விளக்கம். அதே எக்ஸாம்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரிட்டன்லையும் 50 கொஷின்ஸ், எஸ்ஏலையும் வந்து 5 கொஷின். ஸோ 15% இதில் மார்க்ஸ் இருக்கும். ஓவரால் ஸ்கோர் வந்து 40% மேலே எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைவா வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கு ரிட்டன் எம்சிக்யூ எக்ஸாம். ஸோ எம்சிக்யூவில் வந்து 50 கொஷின் இருக்கும். ஸோ இது வந்து ஏபிசிடி கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ட்ரூ ஃபோல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரியா, இப்போ உங்களுக்கு ஷுவரா இதில் வந்து மைனஸ் மார்க்ஸ் இருக்கு, கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஷுவரா அதுக்குரிய ஆன்சர் தெரியுமெண்டா மட்டும்தான் வந்து ட்ரூ ஓ அல்லது ஃபோல்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதில் ஆன்சர் தெரியலைன்னா வந்து அந்த கொஷனை வந்து அப்படியோ விட்டுடுங்க. அதுக்குரிய மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வராது. உங்களுக்கு சரியேண்டா சரி வரும், பிள்ளையண்டா மைனஸ் மார்க்ஸ் வரும். சரியா, அப்படி ஒன்றுமில்லை உங்களுக்கு தெரியாண்டா அதை எம்டியா விட்டீங்கன்னா அந்த மைனஸ் மார்க்ஸ் வராது, அந்த கொஷனுக்குரிய மார்க்ஸும் உங்களுக்கு வராது.
சரியா? ஸோ இப்போ ஏ ஆன்சர் எடுத்து சரி என்ற வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு புல்லடி அல்லது மார்க் பண்ணுவோம் அந்த வட்டத்தை சுற்றி உங்களுக்கு எம்சிக்குரிய ஒரு லீஃப்லெட் ஒன்று தருவாங்க. சரியா? அதில் வந்து இந்த ஏபிசிடி இருக்கும். அதுக்கு நேருக்கு வந்து நீங்க ஒரு புல்லடி இருக்கு. அப்படி ஒன்று மார்க் பண்ணலைன்னா அதை சும்மா விடுறது. அது சரி என்றா ட்ரூ என்றா அதுக்கு நேரா புல்லடி விடுறது. அதான் உங்களோட மெத்தட். சரியா? இதான் உங்களோட ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இதுல ட்ரூ என்றா இது ட்ரூ அல்லது ஃபால்ஸ்னா நீங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு நேரா புல்லடி மட்டும்தான் விடுறது. அப்படி நீங்க மார்க் பண்ணலைன்னா வந்து உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் வந்து வராது. சரி என்றா ட்ரூக்குரிய மார்க்ஸ் வரும், ஃபால்ஸ் என்றா ஃபால்ஸுக்குரிய மார்க்ஸ் வரும். சரியா? ஸோ இதான் உங்களோட எம்சிக்யூ கொஷன். 5 ஆன்சர் இருக்கும். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்க மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கொஷன், எஸ்சிக்யூ கொஷன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏ லெவல்ல நடக்கிற எஸ்ஏ கொஷின் மாதிரி நடக்கும். பெரிய கொஷின் இல்லை, சும்மா ஜஸ்ட் கொஷின் இருக்கும். அதுக்கு நீங்க ஆஹ், நிறைய வேர்டா வந்து ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? எம்சிக்கு மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ்சிக்கு கொஷின் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள லெக்சர்ஸ் போக்குள்ளேயும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கும் இந்த கொஷின்ல எப்படி ஆன்சர் பண்ணுறது சம்பந்தமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது உங்களோட எஸ்சிக்கு கொஷின் டிராஃப்டான ஒரு ஃபார்மேட். ஓகே. அடுத்தது இந்த ரிட்டன்ல இருக்கிற இந்த எம்சிக்யூ எஸ்சிக்யூ கொஸ்டின்ல நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்கும். ஸோ அது வந்து 3 ஹவர்ஸ் நடக்கும். நான் அவ்வளோ சொன்ன மாதிரி ஒஸ்பி எக்ஸாம் தான் அது இருக்கும். சரியா? ஸோ இப்படிதான் ஒரு ஒஸ்பி எக்ஸாம் இருக்கும். சரியா? இதுல ஒவ்வொரு ஸ்டேஷனரிலையும் வந்து உங்களுக்கு ஒரு டைம் தருவாங்க. அங்க ஸ்டேஷனரியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் போய் என்னென்னு பார்க்கறதுக்கு. உதாரணத்துக்கு தைராக்சின் பிரச்சனைக்கு யூஸ் பண்ற இந்த மருந்தோட பொட்டி வந்து அவர்த்த வச்சிருப்பாங்க. சரியா? சோ இதோட பேரு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மருந்தோட பொட்டியோட பேர் என்ன, இது என்னத்துக்கு, இதோட டோசேஜ் ஃபார்ம் என்ன, இது எத்தனை மில்லிகிராம்ல வருது, இது என்னத்துக்காக யூஸ் பண்ண போறோம், அதே மாதிரி இதுல இத யூஸ் பண்ணக்குள்ள என்னென்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க, அதே மாதிரி இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, இது சம்பந்தமா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதுல நீங்க அந்த கொஸ்டினுக்கு போய் அந்த பேப்பர்ல போய் ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வரணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனரி இருக்கும், 10ஓ 20ஓ ஸ்டேஷனரி இருக்கும். அந்த டைம்ல இருந்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் தருவாங்க. அந்த டைம்ல போய் அந்த டைமுக்குள்ள அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து நீங்க எழுதிட்டு வரணும். இதுதான் நம்மளோட OSCE எக்ஸாம். ஓகே. இதுவும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. வடிவா படிச்சீங்கன்னா வடிவா தியரி எக்ஸாம் தியரிய வடிவா விளங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இது OSCE எக்ஸாம். அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வந்து அயன் டேப்லெட். ஸோ இந்த அயன் டேப்லெட் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றோம், இது எப்படி கோட்டட் மெத்தட்லாம் வந்து நீங்க பார்மசூட்டிக்ஸ்ல படிப்பீங்க. சரியா? ஸோ இது வந்து வந்து எப்படி டிகிரேடேஷன் ஆகுது, இதை கொடுக்கலாம் நீங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க, இது சம்பந்தமா வந்து அதுல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மகாலஜிலையும் படிப்போம், ஃபார்மசூட்டிக்ஸ்லையும் படிப்போம். எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். சரியா? Fine. அடுத்தது வந்து வைவா கொஷின்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து நீங்க உங்களுக்கு டிரெக்டாவே ஒரு ஒரு எக்ஸாமினர் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒன்று ஃபார்மசி ரிலேட்டடா, மோஸ்ட்லி வந்து ஃபார்மசி ரிலேட்டடா கேட்பாங்க. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு ஃபார்மசி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். சரியா? அடுத்தது வந்து ரெகுலேட்டரி விஷயம் சம்பந்தமாக வேற வேற கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த வைவா எக்ஸாம்லேயே நீங்க பாஸ் பண்ணிக்கிட்ட வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி ஃபார்மசி வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சில் அந்த ஃபார்மசி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணும். ஓகே, ஃபைன். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து அவங்களோட அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸ் வந்து அவங்க அந்த வெப்சைட்ல வந்து உங்களை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இவ்வளவு தான் ஓவரால் அவங்களோட கோர்ஸ் சம்பந்தமான விஷயம். அடுத்தது வந்து உங்களோட லெக்சர் பேனல் வந்து யார் செய்வாங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்மகாலஜி நான் செய்வேன். சபா வந்து உங்களுக்கு ஃபார்மசூட்டிக்ஸ் எடுப்பாரு. ரிஃபாதா வந்து உங்களுக்கு ஃபாரன்சிக் மைக்ரோபாலஜி பாடம் வந்து அவங்க எடுப்பாங்க. சரியா? மோஸ்ட்லி வந்து ஜூம்ல போகும் லெக்சர்ஸ் அல்லது கூகுள் மீட் ரெண்டுல ஏதாவது ஒன்றுல போகும். சாட்டர்டே சண்டேஸ்லாம் கிளாஸஸ் நடக்கும். எந்த லெக்சர்ஸ் எப்படி நடக்கும்னு நான் சொல்றேன். ஃபார்மகாலஜி வந்து நான் ரெக்கார்டிங் வீடியோ வச்சிருக்கிறேன். ஸோ ஃபெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு லெக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ தருவேன். சரியா? அந்த ரெக்கார்டிங் வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்து அதுக்கு பிறகு அடுத்த லெக்சர்ஸ் வந்து ஜூம் நடக்கும், ஜூமோ அல்லது கூகுள் மீட் நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நான் நீங்க அந்த ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க படிச்ச இந்த விஷயங்களை வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ரிவிஷன் மாதிரி கொண்டு போவேன். அந்த ரிவிஷன் செஷன்ல வந்து ஆஹ், அந்த ரெக்கார்ட்ல இருக்கிற விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். ஆல்ரெடி உங்களுக்கு ரெக்கார்டிங் தந்துட்டேன் தானே. ஸோ அதில்
அதை எக்ஸ்பிளைன் பண்ணது பிறகு அதில் வர கொஸ்டின்கள் வந்து பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான் மெயின் நான் வந்து பார்ப்பேன். சரியா, ரிவிஷன் அந்த பார்ட்ல வந்து என்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு லெக்சர் வந்து ஒரு 1 வீக் ரெக்கார்டிங், 1 வீக் ஜூம் செஷன் இந்த மாதிரி தான் நடக்கும். சபா வந்து ஃபுல் அவர் ஜூம் செஷன் தான் அவருக்கு போகும். சரியா, ரிஃபாத் அவங்க வந்து ஜூம் செஷன் தான் எடுப்பாங்க. நோட்ஸ் வந்து குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அந்தந்த செஷன் முடிக்கிறதுக்கு சபா வந்து ஷேர் பண்ணுவார். ஓகே, ஃபைன். ஸோ இவ்வளவு தான் இன்ட்ரடக்ஷன் செஷன். உங்களோட கோர்சஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஐடியா வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருந்தால் நீங்க கேட்கலாம். எதுவும் கொஸ்டின்ஸ் லீக்கா? அது வந்து உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி நம்பர் தரப்படும். ஸோ அதைப்படி நீங்கள் ஜாயின் ஆகுங்க. உங்களோட நேமோட ஐடி நம்பரையும் கொடுத்து ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லையும் வந்து ஜாயின் ஆகுங்க. அந்த நான் ஐடி நம்பரை அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாதிரி சொல்லி. ஸோ அதைப்படி ஜாயின் ஆகுங்க. டைம் ஒவ்வொரு செஷனும் அட்டென்ட் பண்ணுங்க. அந்தந்த டைமுக்கு படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அதை ஷார்ட் கட் மெத்தட்லாம் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ அதைப்படி படிச்சீங்கன்னா வந்து வடிவ நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஜஸ்ட் இது என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றாரு? சொல்லுங்க. நான் 2018ல ஃபார்மசி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என் ஆஹா. 2 இயர்ஸ் கம்ப்ளீட் வந்து 2020யோட 2 இயர்ஸ் கம்ப்ளீட். அப்ப எனக்கு அப்ப 2026லயா 7 இயர்ஸ் முடியும், இல்ல 27லயா இந்த ரெஜிஸ்டர் 20 பிறகுல இருந்தா பாக்குறது 7 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து 7 இயர்ஸ் வரும் கம்ப்ளீட் பார்ப்பாங்க. இப்ப நீங்க கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன். பண்ண டேட்ல இருந்து அப்ப அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு 5 அட்டெம்ப்ட் வரும். அப்படி அதுக்குள்ள நீங்க மெடிக்கல் கொடுத்துருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா திரும்ப ரீரெஜிஸ்டர் ஆக வேண்டி வரும். நீங்க ரெஜிஸ்டர் ஆகணுமே. ஓகே சார். அதுக்கு மெடிக்கல் கவுன்சிலில் கால் பண்ணி கேட்டீங்கன்னா விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி எழுத அட்டம் இருக்கேன்டா அவங்களை அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து திரும்ப ரீரெஜிஸ்ட்ரேஷன் ஆக வேண்டி வரும். பெரிய டஃப் இல்லை. படிச்சு வடிவா சிட் பண்ணி எக்ஸாம் முடிச்சிங்கன்னா லைசன்ஸ் வந்து என்ன சொல்ற ஒரு இது ஒரு என்ன சொல்ற வீட்டை இருந்தே உழைக்கிற மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்து லைசன்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு தான் கொடுக்காங்க. ஒர்க் பண்ணா இன்னும் பெட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். நீங்க ரிட்டெயிலுக்கு கொடுக்கலாம் அல்லது ஹோல்சேலுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி அந்த லைசன்ஸ் வந்து கொடுக்கலாம். மந்த்லி வந்து 50,000க்கு மேல சும்மா ரிட்டர்ன் வருதுங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜைனப், வசீமா, சாரா, ஷாமா, ரைசா, வான்மதி, மரியம், ஃபஹத், இர்ஃபத், ஹாஜரா, தனுஜி, என் கொஸ்டின் இருக்கா? சார் நாங்க எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாலும் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கால் பண்ற டைம்ல அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து ஏப்ரல் மேல வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதோட ப்ரோசஸ் என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் தனி ஒரு ஜூம் செஷன் இதே மாதிரி செய்வோம். சரியா? ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? So, நான் ஒவ்வொருத்தரையும் பத்தி லெக்சர்ஸ்ல வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்வோம். ஒவ்வொருத்தருமே என்னன்னு சொல்லி ஐடி படி ஜாயின் ஆகுங்க. டவுட் இல்லைன்னா செஷனை வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு நான் உங்களோட ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இன்றைக்கு வந்து ரெக்கார்டிங் வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அந்த ரெக்கார்டிங் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் செஷன் வந்து உங்களுக்கு டைரக்ட் ஜூம் வந்து நடக்கும் ரிவிஷன் மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் படித்த விஷயத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு அதில் கொஷன் பார்த்து பார்த்து போவோம். வார ஃபார்மசூட்டிஸும் வார வீக் தான் உங்களுக்கு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி போவார். மோஸ்ட்லி வந்து இந்த லெக்சர்ஸ் வந்து சண்டே நடக்கும். அவரை வந்து சாட்டர்டே நடக்கும். அவரோட டைம் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மார்னிங் டைம் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி சூட்டபிள்.
ஸோ மார்னிங்லேயே வந்து அவர் செய்வார். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார்மசூட்டிஸும் ஃபார்மகாலஜி தான் பரவலாக போகும். ஃபார்மகாலஜி நான் கொண்டு போவேன், ஃபார்மசூட்டிஸ் வந்து அவர் கொண்டு போவார். ஓகே ஃபைன். கொஷின் இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணலாம். அடுத்தது இதில் ஃபீட்பேக் இருந்தால் நீ குரூப்பில் போடுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். என் டவுட் இருந்தாலும் குரூப் போடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் குரூப்பில் போட்டுவிடுங்க. நான் ரெக்கார்டிங்கை வந்து இன்றைக்கு அனுப்புவேன். சரியா? ஓகே ஃபைன். தேங்க்யூ.